முதலில் சீரக விதைகள் நிலத்தில் விதைக்கப்படுகின்றன. இது பொதுவாக குளிரான காலநிலையில் நடக்கிறது. சில நாட்களில் அந்த விதைகள் முளைத்து சிறிய செடிகளாக வளர ஆரம்பிக்கும். அந்த விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும் போது அதை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். பிறகு மெல்ல மெல்ல அந்த செடிகள் வளர்ந்து மெலிந்த பச்சை இலைகளுடன் பார்க்கவே அவ்வளவு அழகாக காணப்படும். அடுத்ததாக சீரகச் செடியில் சிறிய வெள்ளை அல்லது இளஞ்சிவப்பு நிற பூக்கள் மலர்ந்திருக்கும். இதுதான் சீரகச் செடி. இந்த பூக்கள் உலர ஆரம்பித்தவுடன் அதிலிருந்து சீரக விதைகள் உருவாகின்றன. முதலில் பச்சையாக இருக்கும் சீரக விதைகள் பின்னர் பழுப்பு நிறமாக மாறும். விதைகள் முழுமையாக உலர்ந்ததும் விவசாயிகள் அவற்றை அறுவடை செய்கிறார்கள். பிறகு அவற்றை நன்றாக உலர்த்தி சுத்தம் செய்து சந்தைக்கு அனுப்புகிறார்கள். இது நம் உணவுக்கு மணமும் சுவையும் ஆரோக்கியமும் தருகிறது. மேலும் இதன சீர்பிளசகம் என்பது சீரகம் அகத்தை சீராக்குவதே இதன் வேலை. இப்படிதான் சீரகம் உருவாகிறதுன்னு தெரிந்து கொண்டீர்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இது போன்ற நிறைய தகவல்கள் தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல.